அருள்மிகு வெயிலுந்த விநாயகரின் அருளாலும் 14 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச் சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாதவரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள். நேர்களே, நீங்க நமது சேனலுக்கு புதிய நபர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பத்தான் அடுத்தடுத்த காணொலியை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். காலபுருஷனின் களத்திரம் என்னும் 7ஆம் வீடு துலாம். மனித பிறவியில் ஊழ்வினையை அனுபவிப்பதற்காக தம்மை படைத்தவன் படைத்த வீடு துலாம். ஊழ்வினைகளை அனுபவிக்க வைக்கும் கர்மக்காரரான சனி பகவான் இங்கே உச்சம் பெறுகிறார். ஆசைகளை தூண்டும் சுக்கிரன் இங்கே ஆட்சி பெறுகிறார். சூரியன் நீசம் பெறுகிறார். ஆண்டவன் சொன்னாலும் ஆள்பவன் சொன்னாலும் குற்றம் குற்றமே என்று உணர்த்தும் துலாம் லக்னத்திற்கு உன்னதமான தராசு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்பமோ துன்பமோ அது சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்துவதே இந்த துலாம் தான். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள், நீதி நெறி கோட்பாடுகளுடன் வாழ்பவர்களாக இருப்பார்கள். எவரிடத்திலும் மனதில் தோன்றியதை அஞ்சாமல் வெளிப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆடை அணிகலன் ஆடம்பர வாழ்க்கையில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாகவும் சுகபோக கற்பனையில் மனம் ஆட்கொண்டு வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். செயல்திறன் குறைவாக இருக்கும், செயல் வேகம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் நிதானமாக யோசித்து ஒரு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர்கள் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள். 2ஆம் இடம் விருச்சகம், செவ்வாயின் ஆட்சி வீடு. குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். இவர்கள் வாகனம், வீடு போன்றவற்றால் தனத்தை ஈட்டுபவர்களாக இருப்பார்கள். இவர்களின் சகோதரர்கள் மூலமாகவும் தனவரவை பெறுபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பேச்சுவார்த்தைகள் தடாலடியாக இருக்கும். பேச்சும் ஆற்றலை கொண்டு வருமானம் ஈட்டுபவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் உணவு உண்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் அதனால் உபாதைகளை அடைபவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் முறையற்ற செயல்களை செய்து தனம் ஈட்டுபவர்களாகவும் இருப்பார்கள். 3ஆம் இடம் தனுசு, குருவின் ஆட்சி வீடு. தைரியம், வீரியம், சகோதர ஸ்தானம். இவர்கள் தைரியமானவர்களாகவும் கௌரவமானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுடைய இளைய சகோதரம் கண்ணியமானவர்களாகவும் இருப்பார்கள். 4ஆம் இடம் மகரம், சனி பகவானின் ஆட்சி வீடு, சுகஸ்தானம். வீடு, மனை, வாகனம் போன்ற செல்வங்கள் எல்லாம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவை அனைத்தும் இவர்களின் உழைப்பாலே வந்ததாக இருக்கும். ஏனென்றால் 4ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தில் உச்சம் ஆகிறார். இவருடைய தாய் எப்பொழுதும் இவருக்கு உறுதுணையாகவும் இவருடைய வளர்ச்சியில் தாயின் பங்கும் இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். கும்பம், சனி பகவானின் ஆட்சி வீடு. பூர்வீக சொத்துக்கள், பூர்வ புண்ணிய பலன்கள் மற்ற இலக்கணக்காரர்களை காட்டிலும் இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கப்பெறும். ஏனென்றால் 5ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தில் உச்சமாகிறார். இவருடைய குழந்தைகளின் பிறப்பிற்கு பின் அதிர்ஷ்டமும் யோகமும் அமையப்பெறும். இவர்களுடைய குழந்தைகள் எப்பொழுதும் இவருடைய சொல் பேச்சு கற்று நடப்பவர்களாகவும் ஒத்துழைத்து இவர்களுடனே ஒன்றாக இருப்பவர்களாக அமையப்பெறுவார்கள். 6ஆம் இடம் மீனம், குருவின் ஆட்சி வீடு. ரண ரோக சத்துருஸ்தானம். ஆன்மீகவாதிகளும் கௌரவமானவர்களும் இவருக்கு எதிரியாக அமையப்பெற்றவராக இருப்பார். இவருக்கு நோய், பகை, கடன் போன்றவற்றை இவரையே ஏற்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் லக்னாதிபதி இங்கே உச்சமாகிறார். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், மேசம், செவ்வாயின் ஆட்சி வீடு. இவரது மனைவி வருகைக்கு பின் இவருக்கு வாகனம், வீடு, சொத்து சுகங்கள் எல்லாம் அமையப்பெற்றதாக இருக்கும். ஏனென்றால் 7ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சமாகிறார். இவருடைய மனைவி முன்கோபம் உடையவராகவும் எவரையும் எடுத்தறிந்து பேசும் சுபாவம் உடையவராகவும் அமையப்பெறுவார். இருந்த போதிலும் ஜாதகர் அவருடன் ஒன்றியே வாழ்வார். இவரது மனைவிக்கும் தாயாருக்கும் ஒத்துப்போகாத நிலை ஏற்படும். ஏனென்றால் 7ஆம் இடத்தின் அதிபதி 4இல் உச்சமாகிறார். 4ஆம் இடத்து அதிபதி 7இல் நீசமாகிறார். இவருடைய மனைவியால் இவரது தொழிலுக்கும் செயலுக்கும் இடையூறு இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் இடம்
ரிஷபம் சுக்கிரனின் ஆட்சி வீடு. ஆயுள் ஸ்தானம். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு எதிரிகளை இவர்களே உருவாக்கி கொள்வார்கள். இவர்களுடைய எதிரிகள் இவரை விட பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் 1க்கும் 8ற்கும் அதிபதி சுக்கிரனே ஆவார். இவருக்கு தொழில் எதிரிகள் அதிகமாக இருப்பார். 10ஆம் இடத்தின் அதிபதி சந்திரன் இங்கே உச்சமாகிறார். பெண்களால் இவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பிதுர்ஸ்தானம், புதனின் ஆட்சி வீடான மிதுனம். இவருடைய பாக்கியங்கள் அனைத்தும் இவருடைய அறிவாலும் புத்தியாலும் பெறப்பட்டவையாக இருக்கும். இவருடைய தந்தை அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் திறமையானவராகவும் மென்மையான குணமுடையவராகவும் இருப்பார். இருந்தாலும் ஜாதகர் இவர் தந்தையை மதிக்க மாட்டார். 10ஆம் இடம் கடகம், சந்திரனின் ஆட்சி வீடு. தொழில் ஸ்தானம். பொதுவாக கலைகள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுவார்கள். சட்டம், நீதி, வழக்கு போன்ற பணிகளில் தொடர்புடைய தொழில்களிலும் ஈடுபடுவர்களாக இருப்பார்கள். 11ஆம் இடம் சிம்மம், சூரியனின் ஆட்சி வீடு. லாபஸ்தானம். துலாம் லக்னக்காரர்களுக்கு தனது மூத்த சகோதரர் மூலமாகவும் தந்தை வழி சித்தப்பாக்கள் மூலமாகவும் எல்லா விதமான சுப லாபங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். அரசு லாபத்தையும் அரசு தொடர்புகளையும் பெற்றவர்களாக இருந்தாலும் திடீரென்று வேணாமென உதறி தள்ளிவிட்டு வருபவர்களாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் 11ஆம் இடத்தின் அதிபதி லக்கணத்திலே நீசமாகிறார். 12ஆம் இடம் கன்னி, புதனின் ஆட்சி வீடு, உச்ச வீடு. அயன சயன சுகபோக கிரயஸ்தானம். சுக போகத்தினாலும் சயன சுகத்தினாலும் சோம்பல்தனத்தினாலும் ஜாதகர் ஆட்கொள்ளப்பட்டால் தன்னையே இழப்பார். இவருக்கு தந்தை வழி உறவுகள், நட்புகள், பெண்களாலும் அதிகமான செலவுகள் ஏற்பட்டு விரயம் செய்வராக இருப்பார். நேயர்களே, நாம் இதுவரை பார்த்தது துலாம் லக்னத்திற்கான பொது பலன்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நமது சேனலுக்கு நீங்க புதிய நபர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.